ஹாய், இன்றைக்கி மல்டிப்ளிகேஷனில் டைப் 4 பார்க்கலாம். ஸோ இப்படி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் வந்து மல்டிப்ளிகேண்ட் மல்டிப்ளேயர் ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேண்ட் மல்டிப்ளேயர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ மல்டிப்ளிகேண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். 213 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 23 ஓகேங்களா. இப்போது இதை இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ தான் மல்டிப்ளேயர், இந்த அபோவ் வேல்யூ தான் மல்டிப்ளிகேண்ட். இப்படி நம்ம பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 22 அபோவில், தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேண்ட் பிளேஸில் வச்சுட்டு இந்த 213 வந்து மல்டிப்ளேயர் பிளேஸில் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணால் அப்படியும் பண்ணாலும் ஸ்டெப்ஸ் வந்து ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நம்ம ரெண்டுமே போட்டு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். 2 3s are 6, 2 1s are 2, 2 2s are 4. இங்கே வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது, அதனால் ரெண்டு ஸ்டெப் வரும் ஓகேங்களா. இப்போ இது வந்து டென்ஸ் பிளேஸ்லேருந்து எடுக்கிறேன், அப்போ வேல்யூ டென்ஸ் பிளேஸில் போடணும். அப்போ ஒன்ஸ் பிளேஸ் என்ன ஆகும், எம்டி. தட் மீன்ஸ் எம்டின்னா நம்ம அங்கே வந்து இன்ட்டு போடலாம், இல்லை 0 கூட போடலாம். நெக்ஸ்ட் 2 3s are சேம் 6, 2 1s are 2, 2 2s are 4. செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த வேல்யூவை ஆட் பண்ணோம், இந்த வேல்யூ ஆட் பண்ணோம். ஸோ 6 + 2 8, 4 + 2 6 4. இப்போது நான் சொன்ன மெத்தடு இது ஒரு மெத்தடு, இன்னொரு மெத்தட் போட்டு பார்க்கலாம், இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து இந்த அபோவில் வந்து மல்டிப்ளிகேண்ட் வேல்யூ கொடுத்ததை நான் மல்டிப்ளேயர் வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 22 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிலோவில் 2 1 2. ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து 3 வேல்யூ இருக்குது, அப்போ எத்தனை ஸ்டெப் வரும், 3 ஸ்டெப் வரும். ஸோ 3 2s are 6, 3 2s are 6. நெக்ஸ்ட்டு இங்கே வேறு வேல்யூ இல்லை, இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே எடுக்கிறோம், இதை வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்கோம், அப்போது இங்கே டென்ஸ் பிளேஸில் தான் வேல்யூ போடணும். அப்போ ஒன்ஸ் பிளேஸ் என்ன வரும், இன்ட்டு மார்க் போடலாம், இல்லை 0 போடலாம். 1 2s are 2, 1 2s are 2. நெக்ஸ்ட் இங்கே வேறு வேல்யூ இல்லை ஓகேங்களா. இங்கே வந்து இது வந்து இங்கே வந்து ஒன்லி 2 டிஜிட் இருக்கிறதால இந்த ஸ்டெப் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் வந்து இங்கே வந்து நிறைய வேல்யூ இருந்து அப்படி மாற்றி மாற்றி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வருன்றதுக்காக நான் சொல்கிறேன், புரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து கொஸ்டின் கொடுத்துட்றாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், இதை வந்து மல்டிப்ளிகேண்ட் வேல்யூவில் போடணுமா இல்லை மல்டிப்ளேயர் வேல்யூவில் போடணுமான்னு தெரியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எந்த மாடல் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து 2 டிஜிட் வேல்யூ இருக்கிறதால இந்த ஸ்டெப் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுன்றதால என்ன 3 ஸ்டெப் வரும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 100 பிளேஸில் எடுத்திருக்கேன், அப்போ ஆன்சர் இங்கே தான் போடணும். அப்போ இந்த ரெண்டு பிளேஸும் 0 வரும். ஸோ 2 2s are 4, நெக்ஸ்ட் 2 2s are 4. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். இங்கே வந்து 2 வேல்யூ இருக்கிறதால நான் இங்கே 2 ஸ்டெப் வந்திருக்கு, இங்கே 3 வேல்யூ இருக்கிறதால 3 ஸ்டெப் வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஆட் பண்ணால் 6 + 2 8, 2 + 4 6 4. இப்போ பாருங்கள், ரெண்டு வேல்யூ சேமாக தானே வந்திருக்கு. 4086 4686 ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வேல்யூ கரெக்டாக தான் வந்திருக்கு, சேமாக வந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா எந்த வேல்யூ வேணால் மல்டிப்ளை, தட் மீன்ஸ் இப்படி இந்த ஸ்டெப் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும், இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேங்களா.